ஆர்கான் வாயு எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம். 1785ஆம் ஆண்டு ஹென்றி கேவெண்டிஷ் என்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் காற்றுல என்னென்ன வாயுக்கள் கலந்திருக்குன்றத கண்டறியறத நோக்கமா கொண்டிருந்தாங்க. அந்த நோக்கத்திற்காக அவர் ஒரு முக்கியமான பரிசோதனையை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அந்த பரிசோதனைக்காக அவர் ஒரு பெரிய கொள்கலன் கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு அதுல காற்றை நிரப்பினாங்க. பிறகு அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றிலிருந்து ஒவ்வொரு வாயுக்களையா வெளியேற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அப்படி கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றிலிருந்து ஒவ்வொரு வாயுக்களையும் வெளியேற்றினா ஒட்டுமொத்தமா காற்றே அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்காது அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷ் நினைச்சாங்க. அதாவது இது எதனாலன்னா, பொதுவாகவே காற்று ஏர் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட், ஒரு சேர்மம். அது நிறைய வாயுக்கள்னால் ஆனது. உதாரணமா நைட்ரஜன் காற்றுல கிட்டத்தட்ட 78% இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் காற்றுல கிட்டத்தட்ட 21% இருக்கு. அதே மாதிரி மற்ற வாயுக்களும் இருக்கு. குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு ஆனது 0.04% அளவுக்கு இருக்கு. இது மாதிரி இந்த வாயுக்கள் எல்லாமே இணைஞ்சது தான் காற்று அப்படின்றது. இந்த வாயுக்கள் எல்லாமே எடுத்துட்டோம்னா அப்ப காற்றே இருக்காது அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப வாட்டர், நீரானது ஒரு காம்பவுண்ட், சேர்மம். இந்த நீரானது ஹைட்ரஜன் 2 அண்ட் ஆக்சிஜன், அதாவது ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்னாலையும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்னாலையும் ஆனது தான் இந்த நீர் அப்படின்றது. ஸோ ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் தனிமத்தினாலையும் ஆக்சிஜன் அப்படின்ற எலிமெண்ட் இன்னொரு தனிமம், இந்த ரெண்டு தனிமங்களும் இணைகிறனால ஏற்படக்கூடியது வாட்டர் அப்படின்ற காம்பவுண்ட். இப்போ இந்த ஹைட்ரஜனும் இல்லை ஆக்சிஜனும் இல்லை அப்படின்னா அப்போ நீரும் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றிலிருந்து ஒவ்வொரு வாயுக்களையும் வெளியேற்றினா அந்த கண்டெய்னருக்குள்ளே காற்றே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஹென்றி கேவெண்டிஷ் நினச்சது. ஸோ அதுக்காக அவர் அந்த கண்டெய்னர்ல இருந்து ஒவ்வொரு வாயுக்களையும் வெளியேற்றினாங்க. ஆனால் அந்த 1785 அந்த காலகட்டம் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த வாயுக்கள் மட்டுமே இருக்கிறதா கண்டறியப்பட்டிருந்தது. இதனால இந்த 4 வாயுக்களை மட்டும் வெளியேற்றணும் அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷ் டிசைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இவர் ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த 2 வாயுக்களையும் வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றிலிருந்து ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் வெளியேற்றுறதுக்காக அவர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸை அதுக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள பாஸ் பண்ணாங்க. அடிஷனலாக ஆக்சிஜனையும் அதுக்குள்ள செலுத்தினாங்க. இப்படி பண்ணும்போது அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன் அது ரெண்டுமே இணைஞ்சு நைட்ரஜன் ஆக்சைட்ஸா மாறினது. இதுக்கப்புறம் அந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸை வெளியேற்றுறதுக்காக ஆல்கலை சொல்யூஷன், அதாவது கார கரைசலை ஹென்றி கேவெண்டிஷ் பயன்படுத்தினாங்க. அதன் மூலமா நைட்ரஜன் ஆக்சைட்ஸை அவர் வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜனும் கிடையாது, நைட்ரஜனும் கிடையாது. இதுக்கப்புறமா அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றில் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பர், அதாவது நீராவி மட்டும்தான் இருக்குது. நீராவி அப்படின்னாலே ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரெண்டுமே கலந்தது தான் நீராவி. ஸோ இப்போ இந்த வாயுக்கள் மட்டுமே அதுக்குள்ளே இருக்குது. இதனால் இப்போ அதையும் வெளியேற்றணும் அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷ் டிசைட் பண்ணாங்க. அதுக்காக அவர் வாட்டர் வேப்பரையும் இது போன்ற ஒரு முறையை பயன்படுத்தி வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்காக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தினாங்க. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், உறிஞ்சிரும். ஸோ அதுக்காக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை அந்த கண்டெய்னருக்குள்ள ஹென்றி கேவெண்டிஷ் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதையும் வெளியெடுத்தாங்க. ஸோ இப்போ மொத்தமாக கார்பன் டை ஆக்சைடு, அதேமாதிரி வாட்டர் வேப்பரோட சேர்த்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு எல்லா வாயுக்களையும் அவர் வெளியெடுத்தாச்சு. அப்போதைய புரிதல் படி அப்போ இந்த வாயுக்கள் மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த எல்லா வாயுக்களையுமே வெளியேற்றியாச்சு. இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள காற்றே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாயுக்கள் அனைத்தினாலையும் ஆனதுதான் காற்று அப்படின்றது. அப்போ அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டா உள்ள காற்றே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம். அதுவும் அப்போதைய புரிதலும் அதுதான். அதனால ஹென்றி கேவெண்டிஷ் இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே காற்றே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் அந்த கண்டெய்னருக்குள்ளே கொஞ்சம் காற்று இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ அவர் நிரப்பி இருந்த காற்று 100% அப்படின்னா கிட்டத்தட்ட 99% மட்டும்தான் இந்த வாயுக்களை வெளியேற்றுவதன் மூலமாக காற்று இல்லாமல் போயிருந்தது. ஆனால் 1% அளவுக்குண்டான காற்று இன்னமும் கூட அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்தது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷுக்கு புரியல. அப்போ அவர் நினச்சது என்னன்னா, ஆக்சிஜன், நைட்ரஜன் அல்லது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இதிலிருந்து ஏதோ ஒரு வாயு அதில் இருக்குது, அதை நம்ம சரியாக வெளியேற்றலை போல அப்படின்னு ஹென்றி கேவெண்டிஷ் நினச்சாங்க. அதனால் அவர்
மறுபடியும் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய முறைகளை பின்பற்றி பார்த்தாங்க. ஆனால் அந்த காற்றை மட்டும் வெளியே எடுக்க முடியல. உதாரணத்துக்கு இப்போ கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து உறிஞ்சிரும். ஸோ அது கார்பன் டை ஆக்சைடாக இருக்குமோ அப்படின்னு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை அதுக்குள்ளே செலுத்தினாங்க. ஆனால் அந்த காற்றை வந்து இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து உரியலை. அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. அது மாதிரி ஆக்சிஜன், நைட்ரஜன், வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய முறைகளை அடுத்தடுத்து பின்பற்றி பார்த்தாங்க. ஆனால் அப்படி என்ன ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்தாலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாயு அது மட்டும் வந்து வெளியே எடுக்க முடியல. அப்போ அது என்ன அப்படின்னும் அவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அறிவியல் வளர்ச்சி படி அது என்ன அப்படின்றத அவரால் கண்டறியவும் முடியல. இதனால அதை பற்றி அவர் மேற்கொண்டு ஆய்வுகள் செய்யலை. இருப்பினும் கூட அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணதை ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இது 1785ஆம் ஆண்டு நடந்தது. இதுக்கப்புறமா 97 ஆண்டுகளுக்கு பிறகு 1882ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டான ஹியூ ஃப்ராங்க் நியூவல் அப்படின்ற ஒரு நபர், அவரும் அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்டான வால்டர் நோவல் ஹார்ட்லி அப்படின்ற இன்னொரு நபர், இவங்க 2 பேரும் தனித்தனியாக புதிய ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வந்து கண்டறிஞ்சாங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட வாயு தான். ஆனால் அது பற்றி அவங்க வந்து மேற்கொண்டு ஆய்வு செய்யலை. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அப்படியே நகர்ந்தது. பின்னர் 1890 இந்த ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டன், அங்கே அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டரில் இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன், அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி அதாவது இயற்கை தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்ச ஜான் வில்லியம் ஸ்ட்ரவுட் தேர்ட் பேரன் ரெய்லி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட், ஒரு இங்கிலீஷ் பிசிசிஸ்ட், இயற்பியலாளர், அவர் வந்து ஒரு முக்கியமான பரிசோதனையை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த ஜான் வில்லியம் ஸ்ட்ரவுட் வந்து ஜான் வில்லியம் ஸ்ட்ரட் அவர் வந்து லார்ட் ரெய்லி அப்படின்னு பொதுவாக வந்து கௌரவத்தோடு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த லார்ட் ரெய்லி வந்து ஒரு முக்கியமான பரிசோதனையை அந்த 1890களில் பண்ண தொடங்கினாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிஜன், அதுக்கப்புறமா ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி கேஸஸோடைய அட்டாமிக் மாசஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அணு நிறைகளை அதாவது ஆக்சிஜன், அதே மாதிரி ஹைட்ரஜன் இது போன்ற வாயுக்களினுடைய அணு நிறைகளை அளவிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது அதனுடைய எடை என்ன அப்படின்றத, அந்த இப்போ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜனுடைய வெயிட் என்ன, அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்குன்னா அந்த ஹைட்ரஜனுடைய வெயிட் என்ன, ஸோ அப்படியே அதனுடைய எடையை வந்து அளவிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஆக்சிஜனுடைய எடையை வந்து அளவிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக அவர் வந்து கெமிக்கல் சோர்சஸ் மூலமாகவும் ஆக்சிஜனை எடுத்து அதனுடைய அளவை வந்து மெஷர் பண்ணாங்க. அதே மாதிரி காற்றில் இருந்தும் ஆக்சிஜனை எடுத்து அவர் அதை வந்து அளவிட்டாங்க. கெமிக்கல் சோர்சஸ்ல இருந்து அப்படின்னா உதாரணத்துக்கு வாட்டர், நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது தான். ஸோ நீரில் இருந்து ஆக்சிஜனை எடுக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி வந்து சோர்சஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி அந்த நீரில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து அந்த ஆக்சிஜனினுடைய அணுவினுடைய எடையை அளவிட்டாங்க. அதுக்கப்புறமா காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து அதனுடைய அணுவினுடைய எடையையும் வந்து அளவிட்டாங்க. அப்படி அளவிடும்போது 2 எடையும் ஒரே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹைட்ரஜனுடைய எடையுமே அளவிட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்ரஜனுடைய எடையை வந்து அளவிட்டாங்க. அதுக்காக அவர் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய எடையை அளவிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மோனியா அப்படின்ற ஒரு காம்பவுண்ட், அதில் இருக்கக்கூடிய இன்னொரு அந்த அம்மோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதையும் அவர் எடுத்து அதனுடைய எடையும் அளவிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. என்னன்னா இப்போ காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் அதே மாதிரி அந்த அம்மோனியாவிலிருந்து எடுக்கப்பட்ட நைட்ரஜன், இந்த 2 நைட்ரஜனையும் வந்து அளவிட்டு பார்க்கும்போது அம்மோனியாவிலிருந்து எடுக்கப்பட்ட நைட்ரஜனுடைய எடை கம்மியாகவும் காற்றில் இருந்து எடுக்கப்பட்ட நைட்ரஜனினுடைய எடை அதிகமாகவும் இருந்தது. இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. எதனாலன்னா இப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், காற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படின்னு இது எல்லாத்தையும் வச்சு பொருத்தி பார்த்தா
அதனுடைய எடை வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது, அதனுடைய அணு நிறையினுடைய எடை. ஆனால் அதே சமயம் நைட்ரஜனோட எடை மட்டும் மாறுபட்டது. குறிப்பாக காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய எடை அதிகமாகவும் அமோனியாவிலிருந்து எடுக்கப்பட்ட நைட்ரஜனுடைய எடை வந்து கம்மியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அமோனியா மாதிரியே மற்ற கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸில் இருந்தும் அவர் வந்து நைட்ரஜனை எடுத்து பார்த்தாங்க. ஆனால் அத்தனையுமே வந்து அந்த நைட்ரஜன் காற்றிலிருந்து எடுக்கப்பட்ட நைட்ரஜனுடைய எடைக்கு ஈடாக இல்லை, அதை விட கம்மியாக தான் இருந்தது. இது எதனால் அப்படின்றது அவருக்கு புரியலை. இதை 1892ஆம் ஆண்டு லார்ட் ரெய்லி வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி அவர் தொடர்ந்து பல இடங்களில் வந்து விரிவுரைகளும் கொடுத்தாங்க. அப்படி தான் ஒரு முறை 1894ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்னைக்கு அவர் ஒரு விரிவுரை வந்து இதை பற்றி கொடுத்தாங்க. அப்போ சர் வில்லியம் ராம்சி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் வந்து அந்த ஒரு லெக்சரை வந்து அட்டன் பண்ணாங்க. அப்போ இந்த லார்ட் ரெய்லி வந்து இந்த மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய டென்சர் அடர்த்தி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவர் வந்து அந்த விரிவுரையின் போது சொல்லியிருந்தாங்க. அதை வில்லியம் ராம்சி வந்து கேட்ட உடனே அந்த லெக்சர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக போய் லார்ட் ரெய்லிட்ட வில்லியம் ராம்சி பேசினாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பரிசோதனை பண்ணி அது என்ன அப்படின்றத கண்டறிவோம் அப்படின்னு வில்லியம் ராம்சி வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாங்க லார்ட் ரெய்லி கிட்ட. உடனே இவங்க 2 பேரும் வந்து அதை வந்து பரிசோதனையின் மூலமாக கண்டறியலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. பிறகு அதே 1894 ஆகஸ்ட் மாதம் இவங்க 2 பேருமே இணைஞ்சு ஒரு பரிசோதனையை பண்ண தொடங்கினாங்க. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக அதே மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர், ஒரு ஸ்பேஸ் வந்து நிரப்பி அதுக்குள்ளே காற்று நிரப்பி ஒவ்வொரு வாயுக்களையாக அதிலிருந்து வெளியேற்றினாங்க. இப்படியே ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் வெளியேற்றின பிறகு ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படின்ற இங்கிலீஷ் கெமிஸ்டுக்கு 1785ஆம் ஆண்டு என்ன ஒரு முடிவு கிடைச்சதோ அதே முடிவு 1894ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 பேருக்கும் கிடைச்சது. ஆனால் இந்த சமயம் ஓரளவுக்கு அறிவியலானது வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. இதனால இப்போ மீதம் இருக்கக்கூடிய காற்று என்ன, அந்த வாயு என்ன அப்படின்றத இவங்க 2 பேரும் கண்டறிய முயற்சி பண்ணாங்க. அடுத்து பல விதமான கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உள்ள செலுத்தி பார்த்தாங்க. ஆனால் எதுலேயுமே அது வந்து அட்டாச் ஆகலை. அது ரொம்ப மந்தமாக இனர்ட்டாக இருந்தது. அது ரொம்ப மந்தமாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு தனிப்பட்ட வாயு அப்படின்றத இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. மேலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ்லாம் பண்ணி அதை வந்து அளவிட்டாங்க. அப்போ அந்த ஒரு கேஸ், அந்த புதுசாக கண்டறியப்பட்டிருந்த கேஸினுடைய அளவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த கேஸினுடைய அணுவில் ஆட்டமில் கிட்டத்தட்ட வந்து 18 புரோட்டான்ஸ் ஆனது இருந்தது. ஸோ அதனால அதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 18 அப்படின்றத கொடுக்குறாங்க. மேலும் அந்த ஒரு கேஸ், அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எடை கம்மியான ஒரு வாயு. எதனாலன்னா ஹைட்ரஜனுடைய அணுவில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது. அதே ஆக்சிஜனுடைய அணுவில் 8 புரோட்டான்ஸ் இருக்குது. ஹீலியம் அப்படின்ற வாயுவினுடைய அணுவில் 2 புரோட்டான்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ஒரு புதுசாக கண்டறியப்பட்டிருந்த கேஸ் அதனுடைய அணுவில் இருக்கக்கூடிய அந்த அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 18 புரோட்டான்ஸ் வந்து அதில் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அது வந்து எல்லாத்தையும் விட, அதாவது நைட்ரஜனை விட ஆக்சிஜனை விட அது வந்து எடை ஜாஸ்தி. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து காற்றில் இருக்குது. அதனால தான் காற்றில் இருந்து நைட்ரஜனை சேகரிக்கும் போது இந்த கேஸையும் சேர்ந்தே சேகரிக்கிறோம். அப்படி சேகரிக்கிறனால தான் அமோனியா போன்ற கெமிக்கல்ஸ்லேருந்து எடுக்கப்படக்கூடிய நைட்ரஜனை விட காற்றிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நைட்ரஜனினுடைய எடை அதிகமாக இருக்குது, டென்சராக இருக்குது அப்படின்றத இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. ஸோ அது ஒரு புதிய விதமான கேஸ் அப்படின்னும் அந்த கேஸுக்கு அவங்க ஆர்கான் அப்படின்னும் பேரிட்டாங்க. எதனாலன்னா ஆர்காஸ் அப்படின்னா கிரீக் லாங்குவேஜில் மந்தமாக இருக்கிறது, லேசியாக சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆர்கான் அப்படின்ற வாயு வந்து மற்ற எதுலேயுமே வந்து கலக்கலை, அது சோம்பேறித்தனமாக இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணினது. இதனாலேயே அதுக்கு ஆர்காஸ் அப்படின்ற அந்த கிரீக் வேர்டை எடுத்து ஆர்கான் அப்படின்னு மாற்றி அதுக்கு பேரிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஆர்கான் அப்படின்ற கேஸ் வாயுவானது கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கான் அப்படின்ற வாயு காற்றில் 0.93% கிட்டத்தட்ட 1% வந்து ஆர்கான் அப்படின்ற வாயு இருக்குது அப்படின்றது கண்டறியப்பட்டது. குறிப்பாக காற்றில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, 78% கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கிட்டத்தட்ட 21% இருக்குது. மூன்றாவது ஆர்கான் தான்
0.93% அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 0.04% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. மற்ற வாயுக்களும் இருக்குது. ஸோ இது 1894ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறம் தான் ஹீலியம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நியான், அதுக்கப்புறம் கிரிப்டான், அதே மாதிரி ஜீனான் அப்படின்னு இது போன்ற வாயுக்களும் கண்டறியப்பட்டது. இந்த ஆர்கான்ல இருந்து இப்போ நான் சொன்ன மற்ற 4 கேஸஸ் இது எல்லாமே வந்து நோபல் கேஸஸ் அப்படின்னு அழைக்கப்படும். எதனாலன்னா இது எல்லாமே வந்து ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எதுலேயுமே வந்து இணைஞ்சு இருக்காது. இப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சப்பட்டு பொட்டாசியம் கார்பனேட்டாக மாறுமோ அது மாதிரி இந்த வாயுக்கள் எல்லாம் இருக்காது. அதனாலே இதுக்கு நோபல் கேஸஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. பிறகு இந்த ஒரு ஆர்கான் கேஸை கண்டறிஞ்சனால 1904ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ், அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசானது அந்த ஜான் வில்லியம் ஸ்ட்ரட் அப்படின்ற லார்ட் ரெய்லிக்கு வழங்கப்பட்டது. அதே 1904ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியலுக்கான நோபல் பரிசானது சர் வில்லியம் ராம்சேக்கு வழங்கப்பட்டது. ஸோ இப்படி தான் ஆர்கான் கண்டறியப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது மாதிரியே நான் நைட்ரஜன் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.